பாட்டி ஸ்டைல்ல கோழிக்கறி செய்ய போறோம். நம்ம மசாலா தூள் பாய்க்க மாட்டோம். எங்க அம்மா காலத்துலேருந்து மசாலாய அரைச்சு தான் கோழிக்கறி வைப்போம். வெங்காயம், இஞ்சி எண்ணெயில போட்டு, அப்புறம் 1 கரண்டி மல்லி, 1 கரண்டி மிளகு, 2 லவங்கப்பூ, 1 பட்டை, 3 கிராம்பு. இத நல்லா கழுவிருங்க. கழுவாம எந்த பொருளையும் பாய்க்காதீங்க. அடுப்புல போட்டு அந்த வெங்காயம், இஞ்சியோட சேர்த்து வறுத்துருங்க. இதில பூண்டு வெங்காயம் வெந்தோனே தான் போடணும். ஏன்னா தீஞ்சிரும். அப்புறம் ஒரு தக்காளிய போட்டு, நல்லா தக்காளி வெந்ததும் இத அரைச்சுருங்க. அடுத்தது எண்ணெய் ஊத்தி, ஒரு லவங்கப்பூ, ஒரு பட்டை, ஒரு வெங்காயம், அப்புறம் பண்டான் இலை. கோழி கறினா பண்டான் இலை இருக்கணும். அப்படி சாப்பிட்டே பழகிருச்சு. நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க. அதோட ருசியே தனி. அப்புறம் கருவேப்பிலை நல்லா தாராளமா போட்டு, நல்லா வெங்காயம் வெந்தோனே, அந்த அரைச்சத எடுத்து அதில ஊத்திருங்க. ஊத்தி நல்லா கொதி வந்தோனே, பெருங்காயம், உப்பு இதெல்லாம் போட்டு உருளைக்கிழங்க போட்டுருங்க. உருளைக்கிழங்க போட்டு பாதி வெந்தோனே, கோழிய போட்டு, கோழி மூழ்குற அளவுக்கு தண்ணிய ஊத்தி கொதிக்க வச்சு எடுத்தா கோழி கறி ரெடி. இதில தேங்காய் பால் ஊத்தல. உங்களுக்கு தேங்காய் பால் ஊத்துறதுனா ஊத்திக்கங்க. தேங்காய் பால் ஊத்துனா கொலஸ்ட்ரால் அதிகமாகும். அதனால நாங்க ஊத்தல. பாட்டி ஸ்டைல்ல ஒரு வாட்டி இந்த மாரி கோழிக்கறி வச்சு பாருங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.